அதுக்கு என்ன அர்த்தம்? கேடகம் நமக்கு தெரியும்ல. அந்த காலத்தில் யுத்தம் பண்ணும்போது போர் வீரர்கள் இடது கையில் கேடகம் வச்சிருப்பாங்க, வலது கையில் பட்டையும் வச்சு சண்டை போடுவாங்க. இந்த கேடகம் எதற்காக? எதிரி தாக்கும் போது நாம் பாதிக்கப்படாமல் தடுப்பதற்காக. இங்க ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை பேர் உனக்கு விரோதமாக எழும்பி எத்தனை தாக்குதலை நடத்தினாலும் நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். அடி என் மேலதான் விழும், உன் மேல விழாது. பயப்படாத ஆபிரகாமே, நான் உனக்கு கேடகமா பாதுகாப்பா இருக்கிறேன்னு சொல்றார். அதே ஆண்டவர் தான் அவங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே மகளே, நீ வசிக்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல உன்னை சுற்றிலும் தீமை செய்கிற மக்கள், பொறாமை உள்ள மக்கள், உன்னை அழித்து விடும்படியான கங்கணம் கட்டி இருக்கிற மக்கள் இருந்தாலும் உன்னை தொட முடியாது. நான் உனக்கு கேடயமா இருக்கிறேன். ஆண்டவர் என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் மனுஷரால் தீங்கனால ரொம்ப மன சோர்ந்து ஒரு நாள் அழுதேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், மகனை ஏன் அழுகிற? நீ பயப்படாத. இந்த உலகம் அப்படிதான், உலக மக்கள் அப்படிதான். பொறாமையினால விரோதமாக பேசுவாங்க, தாக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உன்னை சேதப்படுத்தாது. நான் உனக்கு முன்னால் இருப்பேன். எதுவும் என்னை தாண்டி தான் உங்ககிட்ட வர முடியும். அதனால நீ பயப்படாம தைரியமாறின்னு என்னை தைரியப்படுத்தினார். அதுல இருந்து தான் எனக்கு தைரியம். எனக்கு கேடகமாக ஆண்டவர் இருக்கிறார். யார் என்ன பேசினாலும், திட்டினாலும், எழுதினாலும், என்ன குறை சொன்னாலும், எனக்கு விரோதமாக என்ன பண்ணினாலும் என் உள்ளம் பயப்படாது, கலங்காது. நீங்களும் அப்படி சொல்லுங்க. பொல்லாங்கு நிறைந்த உலகம்தான், பொல்லாத மனிதர்கள் நிறைந்த உலகம்தான். நமக்கு தீமை செய்கிற மக்கள் எங்கே இருக்கிறாங்க தான். ஒருத்தர் உங்களை தொட முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கேடகமா இருக்கிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு கேடகமா இருக்கிறீர், எனக்கு பாதுகாப்பா இருக்கிறீர், ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. என் ஆண்டவர் இயேசு எனக்கு கேடகமா பாதுகாப்பா இருக்கிறபடியினால் பொல்லாத மனிதர்கள், சத்துருடைய கிரியைகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.